சோலைக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கு. மெயின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான வீடு. எல்லாருக்கும் ஒரு ஆசை, நான் வெளிநாட்டில இருந்து வந்தால் ஒரு இயற்கையோட சமைச்சு குடும்பமாக வந்து சாப்பிடுவோம்ன்ற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து விறகு அடுப்பு இருக்குது. அதே மாதிரி மண் சட்டி மண் பானைகளோடக்கம் எல்லாம் வந்து வச்சிருக்கணும். இதில் நீங்கள் வந்து சமைச்சு நீங்கள் சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே இங்கே வந்து தங்குறீங்களா இருந்தால் உங்களுக்கு மறக்கிற செலவும் இல்லை. பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயில் அப்படியே காய்ச்சி தொங்குது. இதுலேயே வந்து கறியாச்சு சாப்பிடலாம். அவ்வளோ வந்து கத்தரி மரங்கள் இருக்குது. ஒரு இங்கே நீங்கள் வந்து தங்கினீங்களா இருந்தால் காலமட்டி அதே மாதிரி கொஃபி எல்லாமே ஃப்ரீயாக தருவினா. உங்களுக்கு அதே எல்லா இடத்துலையும் வந்து ஏர் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கணும். நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா மேலே வந்து மரப்பலையெல்லாம் சீலிங்கும் கொடுத்துருக்கணும். ஒரு நல்ல வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தவறன். பார்த்தீங்கன்னா எல்லாரும் மெயினாக கேட்குறது இப்போ வெளிநாடுகளில் இருந்து வந்தால் அதே மாதிரி வெளி மாவட்டங்களில் இருந்து யாழ்ப்பாணம் வந்தால் தங்குமிட வசதி கேட்குறீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தங்குமிட வசதி காட்டப்படுறேன். அதுவும் முக்கியமாக சொல்லி ஆகணும். நான் நிற்கிற இடம் யாழ்ப்பாணம் அரியால புங்கங்குள வீதியில் நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து சரியாக 700 மீட்டர் தூரத்திலேயே ஏனையின் வீதி இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னாட்டா இது என்ன மாதிரியான தங்குமிட வசதின்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக நீங்கள் வந்தீங்களா இருந்தால் நாள் வாடகைக்கு வந்து நின்று கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியாக ஏனையின் வீதியிலேருந்து சரியாக 700 மீட்டர் தூரத்திலே இந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. புங்கங்குளம் ரயில்வே ஸ்டேஷன் இதுலேருந்து சரியாக 300 மீட்டர் தூரத்திலே இருக்குது. பாருங்கள் எவ்வளவு கிட்டவாக இருக்குண்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. இது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்த உடனே ஒரு பிரதான ஒரு மெயின் கேட் வந்து போட்டிருக்கேன். பிரதான வாசல் இப்படி வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள் ஒரு பெரிய ஒரு கேட் போட்டிருக்கேன். கீழ்த்தளத்தில் இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான். மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தளத்தில் வீடு இருக்குது. அதே மாதிரி இங்கால முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இருந்தால் இப்படி இங்கால மரக்கன்றுகளெல்லாம் வச்சிருக்கணும். முக்கியமாக சொல்ல போனால் வீட்டு தோட்டமே இருக்குது. கத்திரிக்காயெல்லாம் எப்படி காய்ச்சி கொழுங்குன்னு வேறுங்க, எவ்வளோ ஒரு பெரிய பெரிய கத்திரிக்காய்னு வேறுங்க. இதிலெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி கத்தரிக்காய், அங்கே பார்த்தீங்கன்னா கொய்யா, இப்படி வந்து மிளகாய் எல்லாம் வந்து வச்சிருக்கணும். ஒரு அழகான வீடு. இப்போ நீங்கள் வெளிநாடுலேருந்து வாரீங்க, அதுமாதிரி வெளி மாவட்டங்கள்லேருந்து வாரீங்கள்ட்ட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் தங்குறீங்கள்ட்ட அந்த சூழல் வந்து ஒரு அமைதியாக இருந்தால் தான் உங்களோட இந்த பயண காலம் வந்து நல்லா இருக்கும். ஒரு ஓய்வெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது சுற்றுலாக்கு நீங்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் சுற்றி பார்க்குறீங்கன்னா ஒரு மன நிம்மதியோடு சுற்றி பார்க்குறதுக்கு இந்த இடத்துல இருந்து கொண்டு நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் ஏரியா பற்றி முக்கியம் சொல்லி ஆகணும்னா, ஒரு பெரிய பஸ் இருக்குது தானே, பஸ் வந்து ஒரு 10 பஸ் அடிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு மினி பஸ்ஸுகள் 10 பஸ் அடிக்கலாம். அதே மாதிரி கார்கள் பார்த்தீங்கன்னா 5 கார் கிட்ட அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பார்க்கிங் ஏரியாவுடன் இந்த வீடு வந்து இருக்குது. இந்த கெஸ்ட் ஹவுஸில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. எல்லாருக்கும் வந்து தேவையானது பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு விஷயத்துலேயும் வந்து 100% பாதுகாப்பான விடயங்கள் இருக்குது. முக்கியமாக இங்கே வந்து செக்யூரிட்டி கார்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கேமரா வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து போட்டிருக்கணும். 24 மணி நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி வந்து இருக்கும். எப்போவுமே வந்து பாதுகாப்போடு நீங்கள் இருந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற சூழலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரங்கள், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாமரங்கள்லாம் நிற்கிது. மாமரம், தென்னை மரம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கால ஒவ்வொரு பெரிய பெரிய மரங்கள் இருக்குது. சோலைக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மெயின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான வீடு. இப்படியே வந்த மரத்தை பாருங்கள், அந்த வீட்டு வியூவை காட்டுறோம். இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்கி இருக்க போகிற வீடு. சரியோ? இப்போ நீங்கள் யோசிப்பீங்க இங்கே வந்து எத்தனை அறைகள் இருக்குன்னு யோசிப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வீடு. முக்கியமாக சொல்லணும், இங்கே கார் பார்க், இதுலேயே வந்து கார்கள் வந்து பார்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 5 அறைகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு அழகான வீடுன்னு சொல்லி முன்னுக்கும் பார்த்தீங்கன்னா பூந்தோட்டம் இருக்குது. அதுமாதிரி ஒட்டை கேட் இருக்குது. அதுமாதிரி இங்காலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாமரம் நிற்கிது. ஒரு சோலைக்குள்ளே உங்களோட வீட்டிலே தங்குற மாதிரியான ஒரு உணர்வு கிடைக்கும் இந்த வீட்டில் வந்து தங்கினீங்கடா. ஏன்டா அவ்வளோ வந்து உள்ளுக்கு வந்து இன்னும் லக்ஸரியாக வந்து செஞ்சுருக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதையும் காட்டி கொடுக்குறேன். முக்கியமாக உள்ளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மாவுள் வச்சிருக்கணும். வீட்டுக்குள்ளே மாவுள், எல்லா வசதிகளும், அட்டாச் பாத்ரூம் ரொக்கம் எல்லாமே இருக்குது. உள்ளுக்க வந்த உடனே வீடு இதுதான் பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியா, ஹோல் ஏரியான்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு அழகான வீடுன்னு பாருங்கள். முக்கியமாக ஒரு எல்லா வசதிகளையும் கொண்ட வீடுன்னு சொல்லலாம். இந்த இன்டீரியர் செட்டப்பை வந்து ஒரு நல்ல ஒரு லக்ஸரியாக தான் கொடுத்துருக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரத்தில் தான் சீலிங்கே கொடுத்துருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னுக்கு நீங்கள் வந்து ஓய்வெடுக்கக்கூடிய மாதிரி வந்து கதிரையல் சோஃபாக்கள் வந்து போட்டிருக்கணும் இதில். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியான்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கால ஃப்ரிட்ஜும் இருக்குது. நீங்கள் ஃப்ரிட்ஜையும் வந்து பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் கேட்பீங்க எங்கே ரூம்ஸ் இருக்குது, 5 ரூம்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டு அமைப்பு பார்த்தீங்கன்னா அப்படி, ஆனால் ரூம்ஸ்கள் எங்கே இருக்குன்னு தெரியாது. இப்போ நாங்கள் வந்த உடனே இந்த லிவிங் ஏரியாவோட பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து 2 ரூம் இருக்குது. இப்படியே வாங்க, இப்படியே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ரூம் இருக்குது. அதே மாதிரி கொமன் பாத்ரூம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொமன் பாத்ரூம், இது 2 ரூம். எப்படியான ரூம்னு பாருங்க. வந்தீங்களா இருந்து ஒரு
நல்ல ஒரு லக்ஸரி டைப்பில் வந்து ரூம்ஸ் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் எல்லாமே கொடுத்துருக்கணும், ஃபேன் வசதி எல்லாமே இருக்குது. முக்கியமாக சொல்லணும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இப்படியே வந்தீங்களா இருந்தால் இதான் இந்த ரூமுக்குரிய அட்டாச் பாத்ரூம் கொடுக்கு பாருங்கள். இப்படியே வந்து கொமட் டாய்லெட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கு, அப்படியே கண்ணாடி, அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் இருக்குது, பார்த்தீங்கன்னா ஹீட்டர் இருக்குது. அறைக்குள்ளே கிங் பெட் தான் போட்டிருக்கணும், ஒரு டபுள் பெட்டாக இருக்குது. நீங்கள் வந்து 2 பேருக்கு இந்த அறைக்கு வந்து தங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இங்கே எல்லா இடத்துலையும் வந்து ஏர் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கணும். நல்ல இருக்குது. பார்த்தீங்கன்னா மேலே வந்து மரப்பலையெல்லாம் சீலிங்கும் கொடுத்துருக்கணும். ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான டைப்பில் வந்து நீங்கள் தங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியே வந்த மாதிரி இருந்தால் இப்போ நாங்கள் இந்த ரூம் பார்த்துட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்காலையும் வந்து இன்னும் ஒரு ரூம் இருக்குது, அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்படியே வந்தீங்களா இருந்தால் பாருங்கள் என்ன மாதிரி ரூம் உண்டு. இதையும் பார்த்தீங்கன்னா டபுள் பெட் போட்டு நல்ல கிங் பெட்டோட வந்து கொடுத்துருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ரூமுக்கும் சொன்ன மாதிரி ஏர் கண்டிஷன், ஃபேன்கள் எல்லாமே கொடுத்துருக்கணும். நல்ல வசதிகளோடு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த 2 பக்கம் இருக்கிற அறைகள் எல்லாம் காட்டிட்டோம். அதோட பார்த்தீங்கன்னா இது ஒரு கொமன் பாத்ரூம் ஒன்று இருக்குது, அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்படியே வந்தீங்களா இருந்தால் இது ஒரு கொமன் பாத்ரூம். முக்கியமாக சொன்னப்போனா கீழே கொமாட்டுகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீட்டர் வசதி எல்லாமே இருக்குது. அப்படி வந்து ஒரு கொமன் பாத்ரூமும் கொடுத்துருக்கு. நம்ம இதில் உங்களுக்கு 2 ரூம் காட்டிட்டு போய் உங்களுக்கு எவ்வளோ அங்கே இருக்குது, இப்போ எவ்வளோ வந்து லக்ஸரியாக வந்து கொடுத்துருக்கு. நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கால வந்து 3 ரூம் இருக்குது. நாங்கள் அங்கால பார்த்த மாதிரி தான் ரூம்ஸுகள் இங்காலையும் இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா கண்ணாடி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டபுள் பெட், அதே மாதிரி அட்டாச் பாத்ரூம், முக்கியமாக சொல்லி என்னென்னா ஏர் கண்டிஷன் எல்லாமே கொடுத்துருக்கணும். இந்த அறைக்குள்ள மொத்தம் 3 பேர் நீங்கள் தங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி வந்து இதை வந்து செட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாத்தையும் வந்து நிவர்த்தி செஞ்சு தருவினோம். அதுக்கேற்ற மாதிரியான ஒழுங்கமைப்பு எல்லாமே செய்து கொடுக்கணும். இந்த அறைக்குரிய ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது குளியலறை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹொமட் இருக்குது, ஹீட்டர் எல்லா பாத்ரூமுக்கும் வந்து கொடுத்துருக்கணும். இது பார்த்தீங்கன்னா சிங், இப்படி வந்து எல்லா வசதிகளுடன் இந்த அறையும் கொடுக்கணும். இப்போ நாங்கள் இந்த அறையை காட்டிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கால இன்னும் ஒரு அறை இருக்குது, இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்கணும். இதுவும் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்டோட வந்துருக்கு, ஏர் கண்டிஷன் எல்லா வசதிகளும் இருக்குது. அறைக்கு வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இதனால் இங்கால இன்னும் ஒரு அறை இருக்குது. நீங்கள் ஒரு ஃபேமிலியாக அல்லது ஒரு குரூப்பாக வந்தால் கூட நீங்கள் வந்து தங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி வசதிகளோட வந்து இந்த ரூம்ஸை வந்து கொடுக்கணும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பெட்டோட இருக்கிற இது ரூம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் எல்லாமே இருக்குது, ஃபேனுகள், அதே மாதிரி அட்டாச் பாத்ரூம் இருக்குது. உங்களுக்கு காட்டிக்கூரில் ஏன்னாடா எல்லாத்துக்கும் அட்டாச் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்கீங்கன்னா எல்லா அறைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. முக்கியமாக அடுத்த விஷயம் கேட்பீங்க என்னென்னா இந்த வீட்டுக்குரிய சமையல் அறை எங்கே இருக்குன்னு கேட்பீங்க. பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குரிய ஒரு சமையல் அறைன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த சமையலறை பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் வந்து கொடுத்துருக்கணும். சமையலறை பார்த்தீங்கன்னா எல்லா வசதிகளோடையும் இருக்குது. முக்கியமாக சொல்ல போனால் எல்லா கபேட்டுகள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரத்திலான கபேட் கொடுத்துருக்கணும். இதுலேயே வந்து நீங்கள் சமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குக்கர் எல்லாமே இருக்குது, ஹீட்டர் தொடக்கம் எல்லா வசதியிலும் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குக்கர் கொடுத்துருக்கணும், நம்ம எலக்ட்ரிக் அடுப்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் குக்கரோட வந்து கொடுத்துருக்கணும். இங்கே முக்கியமாக சொல்லி ஆனப்பட்டது ஹீட்டர் வசதி எல்லாமே இருக்குது, இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் வந்து தங்கினீங்களா இருந்தால் காலமட்டி, அதே மாதிரி கொஃபி எல்லாமே ஃப்ரீயாக தருவினோம். அதே மாதிரி உங்களுக்கு காலமே மதியம் இரவு சாப்பாடு எல்லாமே வந்து உங்களுக்கு ஓர்டருக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே விட ஒரு முக்கியமான விடயம் வந்து நீங்கள் இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தங்குறீங்களா இருந்தால் உங்களுக்கு தேவையான விரும்பின சாப்பாடுகளை வந்து சமைச்சு சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி எல்லா வசதிகளோடையும் கொடுக்கணும். இதோட பார்த்தீங்கன்னா பின்னுக்கு இன்னும் ஒரு சமையலறை இருக்குது, அதே உங்களுக்கு காட்டப்படுறேன். இப்படியே வந்த மாதிரி இருந்தால் இதில் ஒரு சமையலறை இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் சமையலறைன்னு சொல்லலாம். ஒரு நீங்கள் பார்ட்டி ஒன்று செய்ய போகிறீங்கன்னா கூட இங்கே வந்து பார்ட்டியெல்லாம் செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி ஒரு வசதி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் சமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை, நான் வெளிநாட்டில் இருந்து வந்தால் ஒரு இயற்கையோட சமைச்சு குடும்பமாக வந்து சாப்பிடுவோம்ன்ற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து விறகு அடுப்பு இருக்குது. அதே மாதிரி மண் சட்டி, மண் பானைகளோடக்கம் எல்லாம் வந்து வச்சிருக்கணும். இதில் நீங்கள் வந்து சமைச்சு நீங்கள் சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி விறகுகளும் ஃப்ரீயாக தருவீங்க. நீங்கள் இங்கே விறகுகள் எல்லாம் ஃப்ரீயாக தருவீங்க. நீங்கள் சமைக்கிறது மட்டும்தான். எல்லா பாத்திரங்களும் இங்கே இருக்குது. ஒரு நல்ல ஒரு சௌகரியமாக இருக்குது. உங்களோட நீங்கள் வெளிநாடுகள்லேருந்து அல்ல தூரடங்கள்லேருந்து வரைக்கும் உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சமைச்சு அதே மாதிரி பார்ட்டி பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு வசதியில் கொண்ட ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள் இதுலேயே வந்து எல்லா வசதியிலும் இருக்குது. சிங்க் வசதி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கே வந்து நீங்கள் பொருட்களை வந்து வச்சுக்கொள்ளலாம். இந்த அலுமாரிக்கு வந்து தேவையான பொருட்களையும் வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. வெளியிலேயும் வந்து குளியலறை ஒன்று இருக்குது. முக்கியமாக சொல்லி ஆகணும், இதில் ஒரு குளியலறைக்கு யாரும் டிரைவர் யாரும் மந்தின மாதிரி இருந்தால் கூட டிரைவர் அதே மாதிரி வெளியாக்கில் யாரும் மந்தினோம்னா அவைக்கு இந்த நீங்கள் பாத்ரூமை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும், பெஸ்ட் ரூம் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கால இன்னும் ஒரு குளியலறை இருக்குது. நீங்கள் அதையும் பார்த்துக்கொள்ளலாம். இங்கால கிணறு இருக்குது. இப்படி எல்லா வசதிகளும் இருக்குது. அதே மாதிரி எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி வந்து
இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வருவீங்க, அதே மாதிரி நீங்கள் ஒரு வாகனத்தில் வரீங்க, டிரைவர்ஸ் மேலே தங்குறதுக்கு எங்கேண்டு வைப்பீங்க, அது வந்து இந்த இந்தியாவில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது, அதுலேயும் வந்து நீங்கள் தங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இப்படியே வந்தீங்களா இருந்தால் இந்த வீட்டில் வந்து ஒரு பெட்டி ஒரு பலாமரம் ஒன்று இருக்குது. இது நல்ல பலாமரம்னு சொல்லி இருந்துச்சுன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு பலாமரம். பாருங்கள் இந்த வீட்டின் சூழல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இப்படி ஒரு வீட்டில் வந்து தங்கினீங்கன்னா அப்படியே மாட்டீங்க. அவ்வளோ ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் வீடு. அப்புறம் அங்கே வந்து வாழை மரம் எல்லாமே நல்லா குலையெல்லாம் போட்டிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையாக இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த மண் வளம் நல்ல ஒரு மண் வளம்னு நினைக்கிறேன். இதான் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் வந்து தங்கக்கூடிய மாதிரியான ஒரு ரூம். இப்போ நீங்கள் கவலையே பட தேவையில்லை. நீங்கள் ஒரு வாகனத்தில் வாரீங்கள்ட்ட இதில் வடிவாக பார்க் பண்ணலாம், நல்ல பாதுகாப்பான பார்க்கிங். அதேமாதிரி டிரைவர்ஸுக்கும் ரூம் இருக்குது, எல்லா வசதிகளோடையும் இருக்குது. இவன் கண்டாக்ட் நம்பர் தாரேன், சரி, முக்கியமாக சொல்ல போனால் இவன் தொடர்பு இலக்கம் தாரேன். நீங்கள் புக் பண்ணி வந்து இங்கே தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே வந்து தங்குறீங்களா இருந்தால் உங்களுக்கு மறக்கிற செலவும் இல்லை. பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயெல்லாம் அப்படியே காய்ச்சி தொங்குது. இதிலேயே வந்து கறியாச்சி சாப்பிடலாம். அவ்வளோ வந்து கத்தரி மரங்கள் இருக்குது. இதில் ஒரு கத்தரி இல்லை, இதிலேயே பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு மேலே வந்து காய்ச்சி இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ கத்தரிக்காய்னு பாருங்க. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு மட்டுமே 1 கிலோவுக்கு மேலே வந்து காய்ச்சி இருக்குது கத்தரிக்காய். இதிலேயே நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடத்துலேயே வந்து மிளகாய், கத்தரிக்காய், அதே மாதிரி கீரைகள் எல்லாமே வச்சுருக்கேன். ஒரு வீட்டு தோட்டமே முன்னுக்கு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மிளகாய் எல்லாமே காய்ச்சி தொங்குன்னு சொல்லலாம். யோசிப்பீங்க மிளகாய் எங்கே காய்ச்சி இருக்குன்னு. இங்கே பாருங்க, ஒரு பச்சையாக இருக்கிறவே தெரியல. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பச்சை மிளகாய். பார்த்தீங்கன்னா சில மிளகாயெல்லாம் வந்து பழுத்தும் போயிருக்கு, செத்த மிளகாயும் போயிருக்குது. பாருங்க இங்கே வந்து முன்னுக்கு மிளகாயும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுலேயே மரக்கறிகள் எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம். இது பாருங்க எவ்வளோ கத்தரிக்காய் என்னதா இன்றைக்கு மட்டுமே 1 கிலோவுக்கு மேலே வந்து காய்ச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லா வசதிகளும் காட்டிட்டேன். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே பார்ட்டி அல்லது ஏதாவது பார்ட்டி செய்ய போகிறீங்கன்னா கூட இந்த வீட்டில் வந்து நீங்கள் பார்ட்டிகள் எல்லாமே செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து யாழ்ப்பாண டவுன் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச நேரத்திலே போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. யாழ்ப்பாண டவுன், அதே மாதிரி லைப்ரரி, கோட்டை, இதிலேருந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் நீங்கள் போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதிலேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது ஆண்டனி சர்ச் இருக்குது. சர்ச்சுக்கு நீங்கள் பக்கத்திலே நடந்து போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி நடக்கிற தூரத்தினால் ஏனையின் வீதியும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புங்கங்குளம் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. இப்படி வந்து எல்லா வசதிகளுமே இருக்கிற கெஸ்ட் ஹவுஸை தான் காட்டியிருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நாள் வாடகையில் வந்து நீங்கள் தங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில் எல்லாமே தரேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணி வந்து தங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் மூமெல்லாம் வந்தீங்களா இருந்தால் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.